நீ எப்படி வாழ்க்கையில வெற்றி பெறுவ? எப்படி வெற்றி உள்ள வாழ்க்கையை நீ அனுபவிக்க முடியும்? அப்போ உன் சரீரத்தை பார்க்குற, உன் வீட்டை பார்க்குற, உன் குடும்பத்தை பார்க்குற, எல்லாத்தையும் பார்க்கறதுனால உன் வாழ்க்கையில் நல்லவன் பேர் எடுக்கிறியா? நல்லவன் பேர் எடுக்கிறோமா? இல்லை. பணத்தை போட்டு ஸ்கூலில் சேர்க்குறாங்க, அந்த புள்ள படிக்கலைன்னா டியூஷன் வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு பணம் செலவு பண்ணுறாங்க. அது சுத்தமாக படிக்காதையே போயிட்டா அந்த பிள்ளைய நான் படிக்க வச்சு பிரயோஜனம் இல்லையே. ஆமாவா? ஆமா தானே? அப்போ எனக்கு பணம் அந்த பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு கட்டுறது அது வேஸ்ட்டு. அவன் கடைசி வந்து சொல்லுவான், எனக்கு படிப்பு ஏறல. அப்போ படிப்பு ஏறலன்னு சொல்லியும் நீ படிக்க வச்சீன்னா அந்த பிள்ளைங்க எப்படிங்க படிக்கும்? கொஞ்ச நாளும் வாசனை வேணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்குது. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணின வர மாலை வேளையில், கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கை. ஆமேன் சொன்னவங்களுக்கு மட்டும்தான். அவங்க விசுவாசித்தாங்க, ஆமேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நமக்காக ஜீவனையே கொடுத்துருக்காரு. நிச்சயமாக நம்மளை கணக்கு கேட்பார். எப்போ கேட்பாருன்னா நம்ம அங்கே போகும்போது, நான் சொன்னதெல்லாம் நீ செய்தியா? என் மகனை கொண்டு நான் உனக்கு நிறைய சொன்னேனே, வெற்றி உள்ள வாழ்க்கை, எப்படி அந்த வெற்றி உள்ள வாழ்க்கையை பார்க்கணும். சரி, நம்ம ஏங்க வெற்றி உள்ள வாழ்க்கைன்னு சொல்ல நிறைய செய்தி கேட்டோம். தம்பி கூட இப்போ நல்லா பேசினாரு. இப்போ போய் என்ன பண்ணுவீங்க? நீங்க காப்பி குடிப்பீங்களா? சாப்பிட்டுட்டு பத்து தூங்கிடுவோம். அது நியாயம் தான். சாப்பாடு வேணுமே, இதுக்காக தானே வாங்கி வாங்கி செய்து வச்சுட்டு மதியானமே செய்துட்டு வச்சு வந்துடும். இல்லை போய் போட செய்து வச்சுட்டு வந்துருப்போம். அதெல்லாம் வேணும் தான். ஆனால் அதெல்லாம் நான் கரெக்டாக இருக்கிறேன்னே. இங்கே பாரு, கரெக்டாக 8 மணிக்கு டிஃபன் கொடுத்துருவோம் அவங்களுக்கு. மதியானம் 1 மணிக்கு மேலே போகாத. இதெல்லாம் டைம் பார்க்குறேன் நான். இது வேணுமே. வெற்றி நமக்கு எங்கே வச்சுக்கிறாரு? கிறிஸ்துக்குள் தான் நமக்கு வெற்றியை வச்சிருக்கிறார். அநேக ட்ரபிள்ஸ் வருது, அநேக நோய், தாங்க முடியல எனக்கு நோய். யாரோ எனக்கு என்னமோ, யார் வேணா பண்ணிக்கிட்டோமே, யாரோ பண்றாங்க, யாரோ. நீ தானே சொல்லினுக்கிற வாயில, நான் கஷ்டப்படுறேன். நீ தானே சொல்ற. எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் சொல்லிக்கிறியா? நான் ஆபிரகாமை பார்த்து, நீ ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி. ஏமா சவுண்டு குறைச்சிட்ட? அப்பா சவுண்டு வைப்பா. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி. அப்போ எப்படி உனக்கு பெருக்கம் இல்லாத போது? நீ வீட்டையே ஒழுங்கா பெருக்கிறது இல்லை, அப்படியே தூங்கி எழுந்து பாயை போட்டு அப்படியே விட்டு வந்துடுற. நீ எங்க பெருக்கு தடைய போற? முதல் வீடு வாசல். அந்த வீடு வாசலை பார்க்கும் போதே தெரியும் இவங்க கிட்ட தேவ ஆசீர்வாதம் இருக்குதுன்னு. ஒரு வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா படுத்த துணியெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் நான் மட்டும் ட்ரெஸ் பண்ணி வந்துடுவேன். A to Z கரெக்டாக இருக்கணும். கிறிஸ்டியானிட்டி ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரையுமாக படைத்தார். அந்த படைத்த தெய்வத்துக்கு முன்னால நான் எப்படி இருக்கணும்? அப்போ சாத்தான் நம்ம கிட்ட வரக்கூடாது. சாத்தான் அழிவுக்குள்ளாக போகிறவன் என்று சொல்லி உங்களுக்கு தலைப்புகளை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். அதில் நிறைய பாட்டு உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். உங்கள் எதிரே தோற்கடிக்கப்படும் வரையிலும், நீங்கள் வெற்றியை காணும் வரையிலும், தோல்வியையும் வெற்றியையும் டிவைட் பண்ணி, மைனஸ் பண்ணி, இன்ட்டு பண்ணி பார்க்கணும், கூட்டி பார்க்கணும். இந்த நாளும் செய்யணும்.
தொல்லையா இருக்கிறானாமா, தொல்லையா இருக்கிறான். வந்தால் அனுப்பிச்சி விட்டுறக்கூடாது. அவன் பாரு முகமே நல்லா இல்லை. அங்கே பாரு பேய் நல்லா உட்காந்துக்குது மேலே. ஆமாம்மா, பிசாசு உட்காந்துக்குது அவன் மேலே. நல்லா ஜெபம் பண்ணுங்க. தம்பி போகும்போது ஜெபம் பண்ணின்னு போ. நான் பார்க்குறேன் அவன் மேலே அப்படியே டார்க்னஸ் இருக்கிறத பார்க்குறேன். அதனால அவனுக்கு தம்பி நல்லா ஜெபம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஜெபம் பண்ணணும். நீங்கள் இவன் டெரராக உட்காந்துக்கிறாரு, விட்டா பாடினா அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவன் வந்து அங்கே நினச்சினுக்கிறான் எப்போ முடியும். சில பேர் அப்படி தான், ஐயோ இப்போ தானே இன்னும் சொல்லவே இல்லையே, 8 மணிக்கு எப்படி முடிப்பார், ஆனால் கரெக்டாக முடிச்சிருவேன். நம்ம டைம் வந்து கரெக்டு. ஆனால் இருந்தாலும் முன்ன பின்ன ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. சாத்தான் யாருங்க? இப்போ தானே சொன்னேன், அழிவுக்குள்ளானவங்க. சாத்தான் வந்து நீங்கள் எழுதிக்க தலைப்பு, நீங்கள் எழுதிக்கணும். இப்போ தலைப்பில் வந்து இந்த ஒரு எப்படியும் இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு பாட்டு வந்துடும். அதில் வந்து நீங்கள் உஷாராக இருந்து கேட்கணுங்க. என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய ஞானம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. உன் ஞானத்தெல்லாம் அவன் சீக்கிரம் ஏமாத்திடுவான், உன் சாமர்த்தியத்தெல்லாம் ஒடுக்கிடுவான். ஆனால் இயேசு கூட இருந்தால் நம்ம யாரும் என்ன ஒன்று கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டங்க. அதேங்க உழைக்கிறமே அதை விடுவாங்க கஷ்டம். இது கொஞ்சம் சவுண்டு வைமா. நம்ம உழைக்கிறத விடவா கஷ்டம்? முட்டி போட்டு ஜெபிக்கணும். முட்டி போடலையா, முடியலையா, உட்காந்து ஜெபம் பண்ணு. உட்காந்து இடுப்பு வலிக்குதா, படுத்துக்குன்னு ஜெபம் பண்ணு. என்னம்மா? சரிப்பா, சரி சரி, படுத்துக்குன்னு ஜெபம் பண்ணு. ஆனால் கேட்க மாட்டாரா? உன்னுடைய நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதுக்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பாஸ்டர் சொல்லிட்டாரு படுத்துக்குன்னு ஜெபம், படுத்து தலைகண்ட. நான் சொல்றது பேஷண்ட்ஸ்களுக்கு சொல்கிறேன். அவங்களால உட்கார முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நமக்குள்ளே போகலாமா? நான் நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த இந்த காரியம் வந்து சாத்தான் விரும்பி உரிமையை அவன் எடுத்துக்கொண்டான். சாத்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அவன் தன் கரங்களிலே எடுத்துக்கொண்டான். இதை இப்போ நீ அவங்கிட்ட இருந்து பறிக்கணும். எப்படி பறிப்ப? ஒரு செடியில் காய்கறியா பறிக்க முடியும்? அவன் கிட்ட நீ போக முடியுமா? ஆனால் நீ பறிக்கணும். எப்படி பறிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவும் கூட இருக்கணும். இயேசு கிறிஸ்துவ மேலே விசுவாசம் வைக்கணும். நீ என்ன விசுவாசம் வைத்து அவர் கூட இருந்தாலும் இது அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இடம். அவளை சீக்கிரத்தில் நம்ம விட மாட்டான். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் அப்பொழுது உங்களை விடுதலையாக்கும் சொன்னார். சத்தியம்தான் விடுதலையாக்கும். பாஸ்டருங்க ஜெபம் பண்ணி விடுதலையாக்க முடியாது. அவங்க சத்தியத்தை அறிஞ்சதுனால அவங்க கூட தேவன் இருக்கிறாரு, அவர் விடுதலை பண்ணுறாரு. அப்போ உங்கள் கூடவும் தேவன் இருக்கிறார். அப்போ உங்களை கொண்டும் அற்புதங்களை செய்வார். இந்த ரேஞ்சில் நீங்கள் போகணும். சரியா? இப்போது அவன் வந்து அதிகாரத்தை அவன் எடுத்துக்கொண்டான். இப்போ அவன் அதிகாரத்தை அவன் கையிலேருந்து நம்ம பிடுங்கணுங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பெரும்பாலும் மாமியாருங்க தான் நடத்துவாங்க. அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இந்த சாவியில் அவங்க தான் வச்சுக்குவாங்க. மருமக வந்தால எங்கே கொடுக்குறாங்க? அப்போ தான் இறுக்கி வச்சுக்கிறாங்க. நல்ல மாமியாருக்கு தூக்கி போட்டுருவாங்க. ஏய் இந்தா வந்தியா, அம்மா நீயே பார்த்துக்கம்மா, எனக்கு ரெஸ்ட்டு கொடுத்துரு அப்படின்னா. ஆனால் சில பேர் கொடுக்கவே மனசுக்கு வராது. எல்லா பிடியும் தன் கையில் வச்சுக்குவாங்க. அந்த குடும்பம் நல்லாவே இருக்காது. எந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தை இயேசு இருக்குது கஷ்டங்க. மாமியார் தான் தலைமை, இயேசு கிடையாது. அவங்க சொல்லிட்டு தான் செய்யணும். மாமனார் ஒரு மாதிரியாக இருந்தார்னா மாமியார் காலி. மாமனார் டம்மியாக இருந்தார்னா மாமியார் சூப்பர். அவரையும் கைக்குள்ள அடைக்குவாங்க. நீ போய் உட்காரு, எனக்கு தெரியும் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு. சகோதரர்களே, புருஷர்களே,
மணவாளர்களே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, மணவாட்டி கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னு கேட்டா, அதிகாரம் என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. இந்த அதிகாரத்தை யாரும் பறிக்க என்ன பண்ணக்கூடாது, நம்ம கொடுக்கவே கூடாது. ஆனால் கொடுக்கலாம், புத்தி உள்ள ஸ்திரீ. ஆனா ஆளுகை செய்கிற ஸ்திரீ ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இப்போ அவங்கிட்ட இருந்த ஆளுகையின் உரிமையை நம்ம பெறணும். இன்னைக்கு அரசாங்கம் அவன் கையில் இருக்குது. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. அவனுடைய பாட்சி தான் பெருசாக இருக்குது. ஐயப்பா கோயிலுக்கு போனால் வானாடான்னு தள்ளுறான், அப்போ கூட மேலே 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 போய் விழுறாங்க. அதே மாதிரி திருப்பதி, திருவண்ணாமலை ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவங்க என்னன்னா, அவங்ககிட்ட நீ இருக்கிறியா, என்கிட்ட வா, நீ எல்லா பாவமும் செய்துக்கோ, அதனால பிரச்சனை இல்லை. இதுங்கன்னா யோசிக்கணும், என்னடா அது பாவம் செய், நம்ம புள்ள மதிக்கலன்னா நம்மளுக்கு கோவம் வருது இல்லைம்மா. நம்ம பெற்ற பிள்ளைங்க மதிக்கலைன்னா கூட கூட பேசுச்சுன்னா நம்ம சந்தோஷமா இருக்கோம், மனசு வருத்தப்படும். ஐயோ இத்த போய் நான் பெற்றுக்கிறேனே. அப்போ தெய்வம் நினைக்க மாட்டாரா? தெய்வம் நினைக்க மாட்டாரா? அப்போ தெய்வத்தை யாரெல்லாம் தேடுறாங்களோ, கல்வியும் மண்ணையும் சொல்ல வரல நான், உண்மையான தெய்வத்தை, அவர் போதகத்தை அவங்க தள்ளவே மாட்டாங்க. ஏன்னா இந்த போதகம் தான் நம்மளை பூமியில நிலைநிற்க வைக்கும். இதுதான் நல்வழியை காட்டுகிறது. என்ன சொன்னாரு தலைப்பு, என்ன கொடுத்தாரு? வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன் கிறிஸ்தவன் இன்னும் கிறிஸ்தவள் வெற்றி பெறல? இப்ப காலையில இருந்து ஜனங்க எங்க போயிட்டாங்க? ஒரு 2 மணி நேரம் அழகா சாப்பிட்டு டெஸ்ட் எடுத்து வந்திருக்கலாம். இவ்வாறு பிள்ளைங்க கிராம பெருப்பிரசங்கம் போறாங்க, இங்க வராங்க. ஆனா உங்களுக்கு ஒன்று நான் சொல்றேன், நீங்க வர்றது போறது ஊழியம் செய்யறதுலாம் பெருசு இல்லை. அந்த வெற்றியை நீங்கள் பிடிக்க வேண்டும். இதுதான். ஏதோ நான் வந்துட்டேன், சாயந்தரம் ஆராதனை வரணும்னு சொன்னீங்களே, நான் வந்துட்டேன். நீ வந்ததுனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா உனக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? யாருக்கோ பிரயோஜனமா இது நான் நினைக்க கூடாது. எனக்கு இந்த வார்த்தை என் வாழ்க்கை பிரயோஜனம் இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். அடுத்தவங்கள போய் நம்ம பேச வைக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்காக என்ன பேச போறீங்க? அப்போ அந்த அதிகாரத்தை ஒவ்வொரு விசுவாசிகளும் இழந்து போகக்கூடாது. அதை இழந்து போயிட்டோன்னு சொன்னால் அப்போதான் நம்ம கடன் வாங்குறது, நோய் வருது, பேய் பிடிக்கிறது, மற்றபடி ஏதாவது ஒன்று கஷ்டங்கள் வந்து தேர்தெல்லாம் நம்ம, அதாவது பைபிள் ஒரு வார்த்தை சொல்லிக்குது, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை அவருடைய சாவை கூட தேனிகம் சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அங்க புதிச்சிட்டா அது எப்படி? அது என் நினைப்பு. நீ எங்க புதைச்சாலும் ஆண்டவர் வருகையிலே எப்பதான் செய்வார். இப்படி பல சிந்தனைகள். முதல் நம்மளுக்கு ஆலோசனை தேவைங்க. என் பைபிள் வசனம் ஒன்று சொல்லிட்டு உங்களுக்கு பல ஆலோசனை சொன்னா நீங்க நிற்பீங்க. வசனமே அடுத்தது வாசி, சரி அடுத்தது வாசி, இந்த கதையெல்லாம் வேணாம். அதில் உள்ள பொருள், மறை பொருள்களை எடுத்து நீங்கள் ரொம்ப நல்லா பேசணும். அப்படி நீங்கள் எழுந்து பேசணும். உங்களை கண்டா ஜனங்க பயப்படணும். ஐயோ அவங்க போனால் அவர் எதுனா பேசுகிறோம், நம்ம எதுனா பேசும், நம்ம பதில் சொல்ல முடியாது, உங்களை கண்டு ஓடணும். அதுதான் இயேசு. அப்போ நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாத்தான். நீ பலவித சோதனைகளிலும் பிசாசின்படியிலும் சிக்கி, நான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, நான் ஒரு கிறிஸ்தவள், நான் ஒரு கிறிஸ்தவன் சொன்னா மிகையாகாது. கிறிஸ்து என் கூட இருப்பாருன்னா நான் எதை பற்றி எனக்கு கவலைப்படக்கூடாது.
ஏன் தெரியுமா? அவர் எனக்கு செய்வார். உலகத்தை ஜெயித்தார். அந்த ஜெய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். நானும் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். இன்னைக்கு எந்த கிறிஸ்துவங்களை பார்த்தாலும் தோல்வி தோல்வி, கஷ்டம், கடன், வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏங்க வருது? என் சாட்சி நல்லா இல்லை, என் சாட்சி நல்லா இல்லை. கிறிஸ்து என் கூட இருந்தா நான் கிறிஸ்துவோடு இருக்கணும். அவரும் கூட இருக்கிறார் இல்லை, அப்போ நான் அவரோட கூட இருக்கணும் இல்லை, அவர் என்னோடும் நான் அவரோடு இருந்தா எனக்கு என்னங்க குறைவு இருக்குது? சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாட்சி அடையும். நல்லா சொல்லுங்க. எப்படி குறை வந்துச்சு? எப்படி குறை வந்துச்சு? எப்படிங்க குறை வந்துச்சு? அப்ப பைபிள் பொய் சொல்லுமா? பைபிள் பொய் சொல்லுமா? இல்லையே. சொன்னதான் நடக்குது. ஏன் எனக்கு நடக்கல? அப்போ நான் தோல்வியற்ற வாழ்க்கையில நான் கிறிஸ்தவனாக இருந்து வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஆண்டவர் எனக்காக வைத்திருந்த வெற்றியை நான் இன்னும் பிடித்து கொள்ளவில்லை. இப்போ என்ன பண்றாரு? சாத்தான் கிட்ட இருந்து அதை பிடுங்க பார்க்கிறாரு. நீ பிடுங்க, உன்கிட்ட சாத்தான். சரி, நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். சாத்தான் பேசுறான்ட்டு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. சாத்தான் பேசுறது நீங்கள் அறிவீர்களா? பிரபு அறிவன் சொல்லிட்டாரு. மற்றவங்க முன்னு எழுந்து சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர், நீங்க யோவான் பிரதர் சொல்லுங்க. சாத்தான் பேசுறது எனக்கு கேட்கல, எனக்கு கேட்கல. அது கண்டுபிடிச்சிட்டேன். ரைட் ரைட். இப்போ ஒரு பரவாயில்ல, இங்கே வந்துட்டேன். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அப்படியாப்பா? அங்க பாருங்க, போகமாட்டாங்க அந்த மாதிரி. அதான் உண்மை. நீ போலன்னா அவன் உன்னை இழுத்துக்குவான். நீ என் ஆள் தான், கம்மான் 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 வா, நீ இழுத்துப்பான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ ஒரு மனிதன் ஒரு மனுஷியை வெற்றியை எழுந்து போறது காரணம் என்னங்க? யாரு உங்ககிட்ட பேசுறதுன்னு தெரியல. தெய்வம் பேசுற மாதிரியே பேசுவான், அழகா சூப்பரா போய் தள்ளிடுவான். ஆனா ஆண்டவர் தள்ள மாட்டாருங்க. அப்போ நம்ம சாட்சி வேணும். 10 பேர்னாலும் உங்களை பத்தி சாட்சி சொல்லணும். அதை போறாங்களாங்க, சூப்பருங்க. அந்த எதிர் வீட்டுக்காரங்க என்ன திட்டினாங்க, பச்சை பச்சையா திட்டினாங்க. அந்த அம்மா, அந்த ஐயா ஒரு வார்த்தை கூட கேட்கலாங்க. இப்ப நான் எப்படி? யார பார்த்து நீ சொன்ன? நீ நான் கிறிஸ்தவன் சொன்னா ஏமாலியா? நானு என் சுயரூபத்தை நீ பார்க்கல. ஐயோ அல்லேலூயா. மடி இப்ப என்ன பண்றாரு? அந்த உரிமையை மீண்டும், அந்த இழந்து போன உரிமையை மீண்டும் அதை கன்ஃபார்ம் பண்றாரு. அந்த அதிகாரத்தை கன்ஃபார்ம் பண்றாரு. அதை மீண்டும் நிலை நிறுத்த செய்கிறார். வார்த்தையை கேட்குறதெல்லாம் சும்மா இல்லை, செயல்பாடு இருக்கும். இப்போ நம்ம போய் அவங்க வசிக்கிற பகுதியில் கேட்கணும்.
எங்கள் சபைக்கு வராங்க ஒரு அம்மா இங்கே இருக்கிறாங்களங்க. எந்த அம்மாவோ ஒரு அம்மா நம்ம சபைக்கு வர அம்மா. எங்கே இருக்கிற ஒரு ஐயா அப்படி எடுத்துக்கலாம். அம்மா ஐயா. ஏன்னா அம்மாவை சொன்னால் அம்மா கோவம் வரும். ஐயா சொன்னால் 2 பேர். இப்போது இங்கே இருக்கிற உங்கள் வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க. ஒரு சண்டை வந்துருச்சு. அப்போ நம்ம விசுவாசி என்ன பண்ணோம்? முறிச்சு பார்க்க சொன்னாரா? வருத்தமாக பார்க்குறீங்க. அப்போ விசுவாசி தான், கற்பம்பூச்சி தான் இல்லைம்மா. அதாவது நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் தெரியணும். இப்போ எதிர்ந்து கூட ஆண்டு விழாவுக்கு ஒரு பிரச்சனை பண்ணால் அப்படி நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பேசுகிறேன்னா இன்னும் வந்திருப்பான். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண தெரியுமா? என்கிட்ட வராங்க பேசுறதுக்கு. அப்போ இந்திரா கூட கூப்பிட்டேன், பேசாதம்மா வந்தார் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எப்படிங்க? ஏன் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டேன், நீங்கள் வந்துடுங்க. அவங்க வந்தாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீ தாரம் போயின்னு இருக்கலாம், நீ என்ன செய்யணுமோ அதை போய் செய்துக்கோ. எது கரெக்டு? நான் பேசியிருந்தேன்னா ஏன்னு கேட்டால், நான் ஏன் அப்படி சொன்னால், எனக்கு சப்போர்ட் பண்ணுறவர் அவர் இருக்கிறார். அவர் போய் பேச ஆரம்பிச்சது. அவர் பேசாது ஆண்டு விட சீரும் சிறப்புமா நல்லா நடந்து. நம்ம பேசணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம பேசாத நான் இவனுக்கு தான் இங்கே வரைக்கும் இவ்வளோ தூரம் இருக்குதா, எனக்கு இது வரைக்கும் இங்கே வரைக்கும் இங்கே என்னை பற்றி தெரியாதா உனக்கு? தாபா ஏமா எம்மா அவங்க சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, எம்மா இது எந்த சபை விசுவாசியமா, இது சூப்பராக பாஸ்டர் கற்றுக் கொடுத்துக்கிறாரு. இப்போ யாரை இழுப்பாங்க? இப்போ அப்போ தெரிஞ்சுதான் செய்யணுமா? சரி, இப்போ வார்த்தையை சொல்ல முடியல, மணி 50 ஆயிடுச்சு. தேவன் தலைப்பு எடுத்துங்க. தேவன் மறுபடியும் அதிகாரத்தை மீண்டும் நமக்கு நிலை நிறுத்த முயற்சி செய்கிறார். அப்போ நீங்களும் நம்முடைய அதிகாரத்தை நிலை நிறுத்த, இங்க பாருங்க, நிலை நிறுத்த நீங்க முயற்சி செய்யணும். சாத்தான் மற்றவர்களை ஏமாற்றியது மற்றும் அல்ல. அப்போ அவன் வந்து ஒரு ஏமாற்றுக்காரன். சும்மா இருக்கிறவங்களை எழுப்பி விட்டு சண்டை போட வைப்பான், இல்லை இவனா போய் தேரின்னு போய் சண்டை போட வைப்பான். அது வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு அழகு அல்ல. அவன் சொன்ன சொல்லின்னு போட்டோம், அந்த அம்மா சொன்ன சொல்லிக்கொண்டு போட்டோம். பகைமையை ஆண்டவர் உண்டு பண்ண மாட்டார். பகைமை யாருடையது? வெற்றி யாருடையது? ஏன் வெற்றியை தானே பார்க்கணும், நீ ஏன் பகைமையை பார்க்குற? காரணம் என்னன்னா, ஒரு கிறிஸ்துவ போர்வையை போத்திட்டான் என் மேல. போர்வை என் மேல இருக்குது, உள்ள அவன் இருக்கிறான். எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு தெரியல. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதா? அடுத்த வாரத்துல என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. நாளையிலிருந்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ நம்ம ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மற்றவர்களை ஏமாற்றுகிறது தான் அவனுடைய வேலை. இப்போ எல்லாரும் கிறிஸ்துவங்க தானே. யாரோ வரீங்க, இந்த அம்மா கிட்ட வந்து, இந்த அம்மா கடன் கேட்குது, சிஸ்டர் ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் கொடுங்க சிஸ்டர், நான் வந்து இந்த 10 நாளில் நான் உங்களுக்கு தரேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வாங்கிட்டு போகிறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? சே, நம்ம விசுவாசி. யாரு? நம்ம விசுவாசி. ஐயோ, கேட்குறாங்க, எப்போதும் கேட்காதவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்காக கொடுத்தாங்க. அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த அம்மா கொடுத்துச்சு. நீ என்ன சொல்லி வாங்கின? 10 நாள் ஆயிடுச்சு, தரலையே.
இல்லைங்க, நீங்க இந்த வார்த்தை முதல்ல நீங்க பேசுனே எனக்கு வந்து 8 நிமிஷம் ஆகுது. வாங்கியாச்சு, இந்த அம்மா வாங்கியாச்சுமா. ஏன் வருது? ஆ அப்ப நீ யாரு? ஏமாற்றுக்காரி தானே. அப்போ அவங்கள வஞ்சிக்கணும்னு போய்க்கிற உள்ள. வெள்ளை துணியை போட்டுக்கின்னு உள்ள கருப்பு துணியை போட்டுக்கிற எப்படிங்க எப்படிங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க இயேசு யாருன்னு. அப்போ நீ யாரு? சாத்தான். சாத்தான் கல்லறை. அப்போ நீ ஏமாத்தினா உன் கூட யார் இருக்கிறது? 10 நாள் டைம் கேட்டு நீ கொடுத்த. அவங்க எதுக்கு வச்சிருந்தாங்களோ தெரியல. ஐயோ நம்ம விசுவாசி கேட்குறாங்க அப்படின்னு கொடுத்துடுச்சு. ஏதான் சமயம்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தர் 1.5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. என்கிட்ட எவ்வளோ கடன் கேட்குது, எப்படி அங்கே கேட்பாங்க? கொடுத்துருந்தானே நான் போடி ஆயிருக்கணும். அவன் எனக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. அதுவும் இல்லாத ஊழியக்காரர்கிட்ட வந்து கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தான் எனக்கு கொடுக்குறீங்க. என்கிட்டே வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? இப்போ இவ்வளோலாம் செய்கிறேன், எல்லாம் எல்லாம் உங்களுடைய பணம் தான். இப்போ ஆண்டு விழா செய்கிறோம், ஒரு ஒருத்தர் பொறுப்பேற்று நீங்கள் இப்போ எல்லாம் ஆண்டு விழாவை எல்லாம் வாழ்த்துனாங்க. அப்போது மற்றவர்களை ஏமாற்றுகிறது யாருங்க? அப்போ நீ சாத்தானா? நீ சாத்தானா? நீ சாந்தா. சரி, நான் உங்களை எல்லாரும் கேட்குறது என்னையும் சேர்த்து கேட்குறது நான் சாத்தானா? ஏங்க கேட்ட போது எப்படிங்க கேட்டீங்க? அந்தம்மா நல்ல கிறிஸ்தவங்களா இருந்ததுனால மனம் இறங்கி ஐயோ நம்ம விசுவாசிக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, 10 நாள் தானே டைம் கேட்குறாங்க, சரி 10 நாள் நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னுட்டு அவங்க வைத்து கொண்டு இருக்கிற பைசாவில் மீதம் பண்ணி உனக்கு கொடுக்குறாங்கல்ல. நீ ஒரு நல்ல விசுவாசியா இருந்தா என்ன பண்ண? நீ ஏன் செய்யல? அப்போ அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? அம்மா நல்லா கவனிக்க, முடிக்க போறேன். நான் இன்னும் போவே இல்லை, இன்னும் சப்ஜெக்டுக்கே போகல. நீங்கள் நல்லா எனக்கு என்னன்னா சப்ஜெக்டை சொல்கிறத காட்டிலும் உங்கள் ஆவியின் கண்களை திறக்கணும். அதான் என்னுடைய வேலை. நீங்கள் எப்படி வேணால் வாழுங்க, ஆனால் ஆவியானவரை மட்டும் குறை சொல்லாது. ஏன்னு கேட்டால் நான் குறை சொல்கிற அளவுக்கு அவர் கேவலமானவர் இல்லை. பைபிள் சொல்லுது அவர் சொல்ல ஆகும், நான் போய் சொல்ல தகுமா? நீ வாங்கினியே, அந்த அம்மா கொடுக்கலாம்ல. அந்த அம்மா வீட்டுக்காரத்தை சொல்லியிருக்காங்க, எங்க இந்த மாதிரி வந்து எஸ்தர், நம்ம சபையில் இருக்கிற எஸ்தர் பாஸ்டர் பேத்தி வந்து நண்பர் வந்து கேட்டுச்சு, எப்பவுமா அந்த பிள்ளை கேட்காதுன்னு நான் கொடுத்துட்டாங்க. ஓ அப்படியா? எஸ்தர் நிறைய நல்லா கொடுத்துருவாங்க. ஆனால் எஸ்தர் கொடுக்கல. அப்போ எஸ்தர் பேர் எப்படி? அப்போ எஸ்தர்கிட்ட யார் வந்தது? கெட்டவன். கெட்டவன். கொடுக்காத ஏமாத்து. இதெல்லாம் நான் சபையில் எடுக்க வேண்டிய கேஸ். இந்த டாபிக்லாம் நான் சபையில் எடுக்க வேண்டிய கேஸ். இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அப்போ நீ யாருங்க? ஆண்டவர் உன் வீட்டில் எப்படிங்க வருவார்? எப்படி வருவார் உன் வீட்டில்? என் பேர் வந்து இம்மானுவேல். என் பேரு இப்ப பாருங்க, அவன் மற்றவர்களை ஏமாற்றியது மட்டுமல்ல, தானே தன்னை ஏமாற்றிக் கொண்டான். இப்போ உங்களை வந்து நீங்க வாங்கி கொடுத்து, அதுக்கு விளக்கம் சொல்றேன். இந்த பிள்ளை கிட்ட இந்த பிள்ளை வாங்கிருச்சுன்னா, இந்திரா சொன்னது போல, அம்மா நான் 10 நாள் டைம் கேட்டேன், ஆனால் எனக்கு 10 நாளுக்குள்ளதே பணம் கிடச்சிச்சு சிஸ்டர், ரொம்ப நன்றி சிஸ்டர், அன்றைக்கி எனக்கு நல்ல ஒரு
எமர்ஜென்சி இருந்தது, நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட ஒரு முன்னாலேயே நீ போய் கொடுத்துட்டுனா அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? மறுபடியும் கேட்டா இழுத்தடிச்சினா அப்போ நல்லா தான் பேசுறீங்க. அப்போ கர்த்தர் உங்ககிட்ட பேசணும் இல்லையா? கர்த்தர் இன்னைக்கு கூட அவர் வரலன்னா வேற ஒரு நல்ல செய்தி எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் விசுவாசத்தை குறித்து பேசி போனார். ஆனால் ஆழங்கரை எடுத்து சொல்லணும். இப்போ இதில் நீங்கள் விசுவாசிங்களா? வளர்ந்தவங்க நீங்கள் வந்து பட்டதாரிகள். இப்போ எல்லாமே நீங்கள் பட்டதாரிகள். காலேஜ் மேட், நீங்கள் ஸ்கூல் மேட்லாம் போயிடுச்சு, நீங்கள் காலேஜ். அப்போ காலேஜில் வந்து மாஸ்டர் வந்து ப்ரொஃபஸர் வந்து சரியாக இருக்கணும். அந்த ப்ரொஃபஸரை வச்சு தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு முன்னேற்றத்தை பார்க்கணும். அப்போ நீங்களாம் வந்து கல்லூரியில் படிக்கிறீங்க, அப்போ ப்ரொஃபஸர் வந்து சரியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 பாயிண்ட் சொல்கிறேன். சாத்தான் என்ன பண்ணுறான்? சாத்தான் என்ன இல்லை, நான் சொன்னது பைபிள் இல்லை. யாருக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை? அப்போ பறிக்கிறது நல்லா தெரியுதா? இது பாருங்க, இன்னொன்று சொல்லித்தரேன். பறிக்கிறவங்க நல்லவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. பறிக்கிறவங்களுக்கும் நல்லவங்களுக்கும் இன்னும் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நீங்கள் சொன்னீங்க, ஐயோ சிஸ்டர், பிரதர், என்கிட்ட இல்லை பிரதர். நல்லவங்க போயிடுவாங்க. நல்லா கவனிங்க. நல்லவங்க நல்லவங்க போயிடுவாங்க. சரி, பாவம் சிஸ்டர் இல்லை பொழுது. ஆனால் சில பேர் வச்சுக்கனே நின்றுடுவாங்க. ஏன்னா அவங்க அனுபவப்பட்டவங்களா இருப்பாங்க, கொடுத்துட்டு மாட்டிக்கணுமா இருப்பாங்க அவங்க. அப்போ ஓ இது அப்படின்னு போயிடுவாங்க அவங்க. அப்போ ஒரு நல்ல மனுஷனை கெட்ட மனுஷங்களா மாத்துறது யாருங்க? சொல்ல மாட்டேங்களா? நான் முடிக்கணும், நீங்க சொல்லுங்க ஐயா. அப்போ உன்னை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? முன்ன எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? வாங்கின அந்த மனசு பக்கு பக்கு பக்கு. ஒருவேளை தன் கணவனுக்கு தெரியாம கொடுத்துருக்கலாம். சொல்லி கொடுப்பாங்க, சிஸ்டர் உங்கள் மேலே எனக்கு அன்பு இருக்குது, நீங்கள் எப்பவுமே என்கிட்ட கேட்டது இல்லை, ஆனால் இப்போ நான் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாத கொடுக்குறேன்னு சொல்லி. அப்போ நீ என்ன பண்ணணும்? முன்னாடியே கொடுக்க ட்ரை பண்ணோம். அப்போ தான் அந்த அம்மா வந்து உன்னை பிலீவ் பண்ணும், உன்னை வந்து நேசிப்பாங்க. 10 நாள் கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த அம்மா 10 நாள் எஸ்தர் வரோன்னு பார்த்துருப்பாங்க. 11, 12, 13, 14, 15, 30 ஆயிடுச்சு. பக்கு பக்கு பக்கு. இப்போ எஸ்தர் என்ன பண்ணுது? நான் 10,000 தூக்கி நான் போயிட்டேன், எனக்கு தெரியாதா கொடுக்கறதுக்கு? ஆனால் வாங்கும் போது எப்படி வாங்கினேன்? அனுபவம்லாம் பேசுது. வல்லவோ. இப்போ ஏம்மா இவ்வளோ மாதிரி ஒருத்தர் வரமாட்டாமா? அப்போ கொடுக்கல. ஆனால் இவ்வளோ மாதிரி ஒருத்தர் ஐயோ எம்மா தெரியாத போய் வாங்கிட்டோமா நான். அது கேட்குறவங்க என்ன தெரியுமா? நல்லவங்களா இருந்தால் பாரி எச்சா பொறுக்கி வாங்கி கொடுக்குறது தானே. ஆனால் இன்னொரு எச்சு பொறுக்கி என்ன சொல்லுவோம், கொடுக்காத என்ன அவளுக்கு என்ன கஷ்டமா? கொடுக்காத, அவங்க புருஷன் நல்லா சம்பாரிச்சு கொடுக்குறாரு, கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மூக்குள்ள யார் இருக்கிறாங்க? ஏன்குள்ள யார்? புரிஞ்சுட்டிங்களா? என்ன சப்ஜெக்டுக்கு போகல, இன்னும் வசனங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல கிளாஸ் எடுக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப உங்களுக்கு ஸ்டடீஸ் தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் வந்து பாருங்கள், இப்போது நீங்கள் வந்துட்டீங்க, கேட்டுட்டீங்க, அவங்களாம் கேட்கல. அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ கண்டிப்பாக
இல்லை, உண்மைதான் உண்மைதான். இல்லை, ஏசப்பா ஏசப்பா சொன்னார். எப்படி ஏசப்பா சொன்னார 6-7 வருஷம் 10 வருஷம் ஆகி கொடுக்க வேணாம் சொன்னார். ஆனால் வட்டிக்கு வாங்கினா வீட்டுக்கு தான் தூக்கின்னு போயிடுவான். ஆனால் விசுவாசிங்கிட்ட வாங்கி விசுவாசியை ஏமாத்துறிய, நீயும் ஊழியம் செய்கிற, நீயும் ஊழியம் செய்கிற. எப்படிங்க இதெல்லாம்? உனக்கு தெரியுது, எனக்கு தெரியலையே. அந்த மாதிரி பேசு. இதுதான் இதுதான் அதான் இங்க சொன்னார். சாத்தான் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கிறான். அவன் உன் கூட இருக்குதுனால நீ ஏமாற்றி பிழைக்கிற. இயேசு உன் கூட இருந்தார்னா வாங்கிருந்த கடன் நம்ம ஐயோ எப்போ கொடுக்கணும் பாவம், அந்த புள்ள புருஷனுக்கு தெரியாது கொடுத்துருக்குது. அந்த பயத்தோடு எஸ்தர் கொண்டு போய் கொடுத்துட்டுருந்துச்சுன்னா, எஸ்தர் சூப்பர் எஸ்தர், இப்போ கணக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு கணக்கு நேக்கிறேன் வந்துக்குது, என்ன பண்ணேன் கணக்கு போட்டு எடுத்துன்னு நான் என்ன பண்ணுன்னு தெரியல எஸ்தர், உனக்கு எவ்வளோ கடனும் கொடுப்போமா? எப்படி இதே எஸ்தர் ஏமாத்திட்டு சட்டம் பேசிச்சுன்னா வீட்டு வாசலில் சேர்க்குமா மணிமகளை? தண்ணி, பச்சை தண்ணி கூட கிடையாது உனக்கு. உன் பேர் என்ன? அப்புறம் துரோகி. துரோகி தானே நீ. துரோகம் தானே பண்ண. குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் துரோகத்தை உண்டு பண்ணிட்டு வந்துட்டியே. நீ வாழ்றதுக்காக அர்த்தவனுக்கு எடுத்திய. மாதிரி நிறைய காரியம் கிறிஸ்துக்குள் நிறைய இருக்குதுமா. நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நான் முடிக்கிறேன். நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நல்ல ஆலோசனையை கேளுங்க. பைபிள் என்ன சொல்லுது? நீயோ கடன் கொடுப்பாய். உன்னை எங்கே வச்சாரு? உயர்த்தி வச்சார். நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது. நீ தானே போய் கடன் வாங்குற. நீ இல்லவா கடன் கொடுக்கணும். நீ கடன் கொடுக்கறத விட்டு நீ போய் கடன் வாங்குறியே. அப்போ பைபிளுக்கு புறம்பான காரியத்தை நீ செய்யறியே. ஏன்? புருஷன் கொடுப்பாரு. உங்க ஊழியக்காரமாக அப்போ ஒரு 400 ரூபா 300 ரூபாய் தான் கொடுப்பேன். அதுலேயே ஒரு மாசத்துக்கு நடத்தி வந்துடுவாங்க. எப்படி? யார்கிட்டையும் போய் கை நீட்டு கடன் வாங்க மாட்டாங்க. எப்படிமா? டெரராக நடத்துவாங்க. பிள்ளைங்களுக்கு அழகுதான். அதுங்களும் இது வரைக்கும் இந்த பெரிய பொண்ணு இந்த சின்ன பொண்ணு சரியாகவே சாப்பிடாதுங்க. ஆமாம், அவன் பேட்ரிக் கூட அப்படிதான், தொடவே மாட்டான். அது கொஞ்சம் தான் சாப்பிடுவான். இது போல உங்க பிள்ளைகளை இதை காலி பண்ணி இது பெருக்க வச்சிங்கன்னா இது பெருகாது, இது பெருகும். பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை ஞானத்தில் வளருங்க. எல்லாமே செய்யுங்க. அதே நேரத்தில் உங்கள் கண்ட்ரோலில் வைங்க உங்கள் பிள்ளைங்களை. ஆமாம், உங்கள் கண்ட்ரோலில் வைங்க. கண்ட்ரோலில் வளர்க்குற பிள்ளைங்களை தவறி போகாதே. நீங்கள் அப்படி போனாலும் கோவப்படாதீங்க. அதை எப்படினாலும் மீட்டெடுக்க பார்த்துருங்க. சில பேர் திட்டி என்ன பண்ணுவாங்க, விட்டு ஓடுப்பா தர்திரம் அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை, ஏதோ ஒன்று உள்ளே பூந்துடுச்சு, வாழ்க்கையை கற்றுடுச்சு. நீ பெற்றோர்களாக என்ன பண்ணணும்? நம்ம அதை மாற்றி தந்திரமாக சொல்லிக்கிறது. அது சரியா? அப்போது அரசு உரிமையை, ஆதிக்கத்தை அவன் கையில் எடுக்கணும்னு பார்க்குறான். அப்போ அவங்கிட்ட நீங்கள் போய் மாட்டக்கூடாது. நீங்கள் அவனை மிரட்டணுமே தவிர அவன் உங்களை மிரட்டக்கூடாது தான். இதான் சத்தியம். அதனால் ஆளுகையுடைய தன்மையை அன்னைக்கு இழந்து போனதுனால தான் இவர் இழந்து நமக்கு ஜீவனை கொடுத்தார். நீ அந்த காரியத்தை செய்யலாமா? இதை கேட்குற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வளர வேண்டியவர்கள், வாழ வேண்டியவர்கள், ஆளுகையின் உரிமையை பெற்றவர்கள். அப்போ அந்த ஆளுகையின் உரிமையை நீ இழந்து போகாதபடி பிடிச்சிக்கோங்க. எல்லா ஊழியத்திலும் கலந்துக்குங்க. ஆண்டவர் சந்தோஷப்படுவார்.
ஒரு நாள் வரும்போது உன்னை எல்லாருக்கும் நான் உயர்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான மாலை